பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 70வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. நல்ல கவனிங்க. உம்மை தேடுகிற யாரை? மனுஷர் அல்ல. இயேசுவை தேடும் பொழுது எப்படி இருப்பார்களா? மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. ஆமென். அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. உம்மை தேடுகிற இயேசுவை தேடுகிற யாவருக்கும் மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷப்படுவார்கள். அது மட்டுமல்ல, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் எப்படி சொல்வார்களாம்? என்ன சொல்வார்களாம் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எப்பொழுதும் சொல்லுவார்கள். எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவன் என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் மாணவர். பாருங்க, யாரு? இயேசுதான் உங்களுக்கு துணை, விடுதலை. எந்த இதில் இருந்தாலும் விடுவிக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. இங்கே யாரை, எந்த மனிதர், உங்களோட உறவினரோ, நண்பர்களோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ எல்லாம் பாருங்கள், எவ்வளவு பேர் உங்களுக்கு இருந்தாலும் ஆனால் விடுதலையை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. இப்போ விடுவிக்கிறமானவர் கர்த்தாவே தாமதியாதும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கணும், அப்பா எந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தை குறித்தோ தடைபட்டு இருக்கிற காரியங்களுக்கு தாமதியாமல் கர்த்தர் எனக்கு பதில் தாங்கப்பா, நீங்கள் தான் தரணும், நீங்கள் தந்தாதான் விடுதலை, நீங்கள் தரலைன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று வேதத்தின் பிரகார வசனத்தை கொண்டு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தாமதிக்க மாட்டார். உங்களிடத்தை ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். உங்களை கேட்டு விடுதலையை தந்து, உங்களுக்கு சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாதத்தில் தருகிறான். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.